யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன வாக்குறுதி அதுவே ஒரு பெரிய போருக்கு ஆரம்பமா இருக்க முடியுமா? ஆமாம், முடியும். ராமாயணத்துல அப்படித்தான் நடந்தது. ஒரு காட்டுல கொடுத்த ஒரு சின்ன ப்ராமிஸ் எப்படி ஒரு பெரிய காவிய போருக்கே விதையா மாறுச்சுன்னு நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க. கேள்வி இதுதான். ஒரு வாக்குறுதி எப்படி ஒரு வனவாசத்தை ஒரு காவிய போரோட தொடக்கமா மாத்துச்சு? இது வெறும் வாக்குறுதி மட்டும் இல்ல. அதுக்கு பின்னால ஒரு வீரனோட கடமை உணர்ச்சி இருந்துச்சு. ஆனா அதனால வந்த விளைவுகளை யாருமே எதிர்பார்க்கல. அந்த தொடர் நிகழ்வுகளை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். முதல்ல அந்த முக்கியமான வாக்குறுதி. கதை நடக்கிற இடம் தண்டகாரண்ய காடு. இங்க ஒரு விஷயத்த நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இங்க இருக்கிற ராமர் ஒரு இளவரசர் இல்ல, நாட்டை ஆளப் போற மன்னரும் இல்ல. அவர் ஒரு வனவாசி, அவ்வளவுதான். ஆனா அங்கதான் ஒரு பாதுகாவலரோட கடமை அவர் தேடி வருது. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம்தான் ராமருக்கு சில தெய்வீக ஆயுதங்கள் கிடைக்குது. இது சும்மா கிடைக்கல. அகத்தியர்னு ஒரு பெரிய முனிவர் ராமரோட தெய்வீக சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி பெரிய ஆபத்துகள் வரப்போகுது, அதை சமாளிக்க இது உனக்கு தேவைப்படும் சொல்லி இதை கொடுக்கறாரு. பாருங்க, இது வெறும் சாதாரண வெப்பன்ஸ் கிடையாது. தர்மத்தை காப்பாத்துறதுக்காகவே கொடுக்கப்பட்ட தேவலோக பரிசுகள். அப்படியாப்பட்ட ஆயுதங்கள்னா என்னன்னு கேக்குறீங்களா? இந்திரனோட தெய்வீக வில், அப்புறம் ஒரு விண்ணுலக வாள். அது மட்டுமா, 2 அம்பரா தோணிகள். அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அதில் இருக்கிற அம்புகள் எடுக்க எடுக்க குறையவே குறையாதாம். இதெல்லாம் கிடைச்சதும் ராமர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாருன்னு மூலநூல் சொல்லுது. இப்ப பாருங்க, அவர் ஒரு முழுமையான பாதுகாவலரா ரெடி ஆகிட்டாரு. ஆனா அந்த காட்டுல எல்லாம் சரியா இல்ல. அங்க ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அமைதியா தவம் செஞ்சிட்டு இருந்த முனிவர்களை அசுரர்களும் ராட்சசர்களும் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட யாகங்களை கெடுக்கிறது, அவங்கள கொல்றதுன்னு கொடுமைப்படுத்தினாங்க. பாவம், அந்த முனிவர்களால எதுவுமே பண்ண முடியல. கடைசியா அவங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை ராமர் தான். அதனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ராமர்கிட்ட வந்து உதவி கேட்டாங்க. இப்பதான் நம்ம கதையோட மிக முக்கியமான புள்ளி வருது. அந்த முனிவர்களோட கஷ்டத்தை கேட்ட ராமர் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறார். கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன், இந்த அரக்கர்களை நான் அழிப்பேன்னு உறுதியா சொல்றார். நல்லா கவனிங்க, இது வெறும் ஆறுதலுக்காக சொன்ன வார்த்தை கிடையாது. இதுதான் நடக்க போற எல்லா பிரம்மாண்டமான நிகழ்வுகளுக்கும் அஸ்திவாரம். தர்மத்தை நிலைநாட்ட ராமர் கொடுத்த முதல் வாக்குறுதி. சரி, ராமர் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. அதனால அடுத்து என்ன ஆச்சு? இது எப்படி ஒரு போருக்கு காரணமாச்சு? வாங்க பார்க்கலாம். சூர்பனகை சம்பவம், ஒரு சின்ன தீப்பொறி எப்படி ஒரு பெரிய காட்டு தீய உருவாக்குச்சுன்னு இப்போ நாம பார்க்க போறோம். இங்க பாருங்க, சம்பவங்கள் எவ்வளவு வேகமா நடக்குதுன்னு. முதல்ல சூர்பனகை, அவ என்ன உருவம் எடுக்கக்கூடிய ஒரு அரக்கி, அங்க கீனப்படுத்தப்படுறா. ரெண்டாவதா கோவத்துல கொந்தளிச்சாவ நேரா தன்னோட சக்தி வாய்ந்த அண்ணன்மாருங்க கிட்ட போய் தூண்டி விடுறா. மூணாவதா அதனால கரண், திரிசிரன், தூஷணன் தலைமையில ஒரு பெரிய ராட்சச படைய ராமரை தாக்க வருது. பாத்தீங்களா, ஒரு சின்ன அவமானம் ஒரு நேரடி போருக்கே காரணமாயிடுச்சு. எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? 1 2 இல்ல, 14,000. ஆமாங்க, ஜனஸ்தானத்துல இருந்து வந்த ராட்சசர்களோட எண்ணிக்கை 14,000. ஆனா ராமர் தனி ஒரு ஆளா நின்னு அந்த 14,000 பேரையும் அழிச்சிட்டார். நினைச்சு பாருங்க, இது ஒரு சாதாரண வெற்றி கிடையவே கிடையாது. இந்த வெற்றி தான் லங்கா மன்னன் ராவணனோட கவனத்தையே ராமர் பக்கம் திருப்பிச்சு. இவ்ளோ பெரிய தோல்விய அவனால சும்மா பாத்துக்கிட்டு இருக்க முடியல. இப்போ இந்த மிகப்பெரிய தோல்வி பற்றிய செய்தி கடல் கடந்த லங்கைக்கு போகுது. அங்க இருந்த அரக்கர்களோட அரசனான ராவணனோட காதுகளை அது எட்டுது. அதுவரைக்கும் இது தண்டகாரண்ய காட்டுல நடந்த ஒரு சின்ன சண்டை. ஆனா இப்போ இது ராவணனோட தனிப்பட்ட பழிவாங்கல் பிரச்சனையா மாறுது. ஒரு காவியத்தோட அடுத்த கட்டம் இங்கதான் தொடங்குது. இங்கதான் ராவணனோட தலைவிதி முடிவு செய்யப்படுது. ஒரு பக்கம் மாரிசனோட புத்திசாலித்தனமான அறிவுரை. அவர் சொல்றாரு, வேண்டாம் ராவணா, அந்த ராமரோட பகை உனக்கு நல்லதல்லன்னு. ஆனா இன்னொரு பக்கம் ராவணனோட முடிவு. அவன் அந்த வார்த்தைகளை காதலியே வாங்கிக்கல. விதியால் தூண்டப்பட்டு அவன் ஆசிரமத்தை நோக்கி பொறுப்பிட்டான்னு வால்மீகி சொல்றாரு. அவனோட ஆணவம் அவனை அழிவு பாதைக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. ராவணனோட திட்டம் எவ்வளோ தந்திரமானது பாருங்க. முதல்ல மாரீசனை வச்சு ஒரு ஏமாத்து வேலை. அவனை ஒரு மாயமானா மாத்தி ராமர் லக்ஷ்மணன் 2 பேரையும் ஆசிரமத்துல இருந்து ரொம்ப தூரம் வரவழைக்கிறான். அடுத்து கடத்தல். அந்த சரியான நேரத்துல அவன் சீதையை தனியா கடத்திட்டு போயிடுறான். கடைசியா தியாகம். அவனை தடுக்க முயற்சி பண்ண உன்னதமான கழுகு ஜடாயுவையும் அவன் கொன்னுடுறான். ராவணனோட பழிவாங்கும் திட்டம் இப்போதைக்கு வெற்றி அடைஞ்சிருச்சு. இப்போ கதை மறுபடியும் ராமர் பக்கம் திரும்புது. தான் ஆசிரமத்துக்கு திரும்பி வந்த ராமர் மனைவி சீதை கடத்தப்பட்டதை தெரிஞ்சுக்கிறாரு. அவர் வாழ்க்கையில முதல் முறையா தாங்க முடியாத ஒரு துக்கத்துல மூழ்கி போறாரு. அதுதான் அவரோட வாழ்க்கையிலேயே ரொம்ப இருண்ட ஒரு காலகட்டம். ஜடாயு அடிபட்டு கிடக்கிறத பார்த்ததும் ராமர் கண்ணீர் ததும்ப புலம்புறாரு.
அவரோட புலன்களே துக்கத்துல மங்கி போச்சுன்னு மூலநூல் சொல்லுது. இந்த வரிகள்ல ராமரோட துயரத்தோட ஆழம் நமக்கு புரியுது. அவர் ஒரு தெய்வம் மட்டும் இல்ல, தன்னோட அன்புக்குரியவள பிரிஞ்ச ஒரு சாதாரண மனுஷனோட வலியையும் அனுபவிக்கிறாரு. ஆரம்பத்துல துக்கத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அலைஞ்ச ராமர் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நோக்கத்தோட தன் தேடல ஆரம்பிக்கிறாரு. அந்த பாதையில அவருக்கு சில உதவிகள் கிடைக்குது. முதல்ல இறக்குற தருவாயில இருந்த ஜடாயு சீதை கடத்தப்பட்டதை உறுதி பண்றாரு. அப்புறம் கபந்தன்னு ஒரு அரக்கனை ஜெயிக்கிறாரு. அவன் சாகுறப்போ சபரிங்கிற ஒரு துறவியை போய் பார்க்க சொல்றான். கடைசியா ராமர் சபரிய பார்க்கறாரு. அவங்க ராமரை வரவேற்று சரியான திசையை காட்டுறாங்க. இந்த சந்திப்புகள் தான் அவருக்கு கிடைச்ச நம்பிக்கை. இப்போ நம்ம கதையோட ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் வருது. இதுவரைக்கும் தனியா தேடிட்டு இருந்த ராமரோட பயணம் உலகத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு பிரம்மாண்டமான கூட்டணிக்கு வழிவகுக்க போகுது. ஒரு புதிய நம்பிக்கையோட உதயம் இங்கதான் ஆரம்பிக்குது. பம்பா நதிக்கரையில ராமர் ஹனுமனை சந்திக்கிறாரு. ஆமா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹனுமன். இப்போ ராமருக்கு ஒரு பெரிய உதவி தேவை. ராவணனை ஜெயிக்கணும்னா அவருக்கு ஒரு படை வேணும். அந்த படையை எப்படி சேர்க்கறதுன்னு தெரியாம இருக்கும்போதுதான் ஹனுமன் ஒரு யோசனை சொல்றாரு. வானரங்களோட தலைவன் சுக்ரீவனோட நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு உதவி கிடைக்கும்னு சொல்றாரு. சுக்ரீவனை சந்திச்சதும் ராமர் தம் மனசுல இருந்த எல்லா பாரத்தையும் இறக்கி வைக்கிறாரு. கதை ஆரம்பிச்சதிலிருந்து சீதை கடத்தப்பட்டது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் சுக்ரீவன் கிட்ட சொல்றாரு. இப்படி தான் கதைய முழுசா சொன்னதுதான் அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு ஆழமான நட்பை உருவாக்குச்சு. ராமரோட கதைய முழுசா கேட்ட சுக்ரீவனுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே 2 பேரும் அக்னிய சாட்சியா வச்சு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு புனிதமான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின்படி ராமர் இனிமேல் தனியா இல்ல. அவரோட தேடல்ல அவருக்கு பின்னாடி ஒரு மாபெரும் வானரப்படையே நிக்குது. ஒரு பக்கம் துக்கத்துல மூழ்கிய ஒரு வீரன், அவனுக்கு துணையா ஒரு வானரப்படை. இன்னொரு பக்கம் அரக்கர்களோட மாபெரும் மன்னன் ராவணன். இந்த புதிய கூட்டணி ராவணனை எதிர்கொள்ள போதுமானதா? இந்த கேள்விதான் அடுத்தடுத்த சம்பவங்களுக்கு நம்ம கூட்டிட்டு போக போகுது. அடுத்தது என்ன நடந்தது?